எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். பிரைஸ் தி லார்ட். இங்கே இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்லுகிறார். ஆமென். மனிதனால் கூடும் என்று சொல்லல, தெய்வத்தால் எல்லாமே இயலும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம் கடவுளால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஏன் சொன்னா, கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், அதாவது போராடுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக போய் பேசுகிறவர். எந்த மனிதனும் போய் பேச மாட்டார், தெய்வம் பேசும். ஏன் சொன்னா, பேசுகிற கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். அதனால தான் தானியேலுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளையே, நம் கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்கிறவர். ஆமென். எப்படின்னு சொன்னா, அனுதினமான ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நிறைய யுத்தங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில், தொழிலில், சமுதாயத்தில், நாம் வசிக்கிற பகுதியில், உறவினர்கள் மத்தியில், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் யுத்தம். ஆமென். ஒவ்வொரு போராட்டம், கடந்த மாதமெல்லாம் ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த மாதம் பிறந்திருக்கு, இந்த போராட்டம் என்னை விட்டு போகணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும், இந்த குழப்பம் என்னை விட்டு போகணும், இந்த பண விரயம் இப்படி ஆகுதே, இதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வீடுகளுக்குள்ளாக நடக்கிற போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு போராட்டம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிள்ளைகளோடு கூட ஏற்படுகிற மன உளைச்சல்கள், இதுதான் நிறைய நேரத்தில் குடும்பங்களில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வசிக்கிற பகுதியில், எதிர் வீட்டில், தெருவில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நாம் அமைதலாக இருந்தாலும் நம்ம தேடி வரோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் அமைதலாக இருந்தாலும் நம்மை தேடி வருகிற போராட்டங்கள். உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், யுத்தங்கள், இன்னைக்கு நிறைய போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து மாநிலத்தில் ஒரு போராட்டம், இப்படி நம்மளை சுற்றிலும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரது கரத்தினாலேயே நாம் அர்ப்பணிப்போமானால், நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமென். நான் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் என்னால் எதையும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனையை என்னால் சாதிக்க முடியும், என் படிப்பால் சாதிக்க முடியும், என் பலத்தால் சாதிக்க முடியும், என்னுடைய மூளையால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது சாத்தியமாகாது. ஆனால் அவரது கரத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் திருப்பாடலில் 37வது அதிகாரத்தில்
5வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்திலே கொடுத்து விட்டு நீ நம்பிக்கையோடு காத்திரு, நான் உன் சார்பில் செயலாற்றுவேன். நான் உன் சார்பில் செயலாற்றுவேன். என் கையில நீ கொடுத்துடு. நான் வழக்காடுறேன், நான் போராடுறேன், நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். ஏன் சொன்னா, கடவுளால் எல்லாமே கூடும், கடவுளால் எல்லாமே இயலும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ தினமும் இல்லை, உன் ஆயுஷ் காலம் முழுதும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. ஆமென். அவர் செய்வார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவரது கரத்திலே. ஆமென். தேவ பிள்ளையே, கடவுள் நமது போராயுதங்களை நமக்காக போராடி வெற்றி பெற்று தரக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்படுகிற அந்த போர், நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை, நமக்கு ஏற்படுகிற யுத்தம், நமக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலையும் தெய்வம் நின்று போராடுகிறான், மனுஷன் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்வார், நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் ஆண்டவர் மேல் பற்றுள்ளவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் மேலே அவர் செய்வார், அவர் நடத்துவார், அவர் கொண்டு போவார். ஏன் சொன்னால், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை. ஆமென், ஆமென். ஏன் சொன்னால், கடவுளுக்கு ஒரு போராயுதங்கள் உண்டு. நம்முடைய கடவுளுக்கும் போராயுதங்கள் உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, விடுதலை பயணத்தில் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை சற்று வாசிக்க கேட்போமே. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கனாக்கா, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். அப்போ கடவுள் எனக்காக யுத்தம் செய்கிறார், கடவுள் எனக்காக. பாருங்க, தாவீது கோலியாத்துக்கு எதிராக நிற்கும் பொழுது, கோலியாத்தை எதிர்த்து நின்று அவன் போரிட்ட பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்துல, மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். சொல்றது, தாவீது கோலியாத்தோடு போரிட்ட போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அதே நேரத்தில் திருப்பாடல் 24வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் போரில் வல்லவரானவர் என்று திருமறை கூறுகிறது. ஆண்டவர் போரில் வல்லவர், கடவுளால் எல்லாம் இயலும் என்ற வார்த்தை அவர் உங்களுக்காக. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளையே, வந்திருக்கிற உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்க வந்திருக்கிறவங்க சாதாரணமா வரல, எல்லாரும் பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறீங்க. ஆமென். எப்படியாவது ஒரு விடுதலை கிடைச்சிடுமா, எங்கேயாவது எனக்கு ஒரு மீட்பு வந்துருமா, எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா. எனக்காக யார் பேசுவான்? தெய்வம் ஒருத்தர் தான் பேசுவார், அவர் தான் பேசுவார். ஏன்னா கடவுளால் எல்லாம் இயலும் என்ற வார்த்தை இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் சொன்னா, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றுள்ள வாக்கின்படி இங்கே போர் ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தம் பண்ணத்தான் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராயுதங்களை பயன்படுத்தி, அப்போ போராயுதங்களை பயன்படுத்துதலின் கருப்பொருளுக்கு வேறுபாடுகள் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் ஈட்டி, வாள், பட்டயம், அம்பு இதெல்லாம் வச்சுதான் அவங்க போர் புரிவதற்கு பயன்படுத்தின ஆயுதங்களாக இருந்தது. ஆமென். அந்த நாட்களில் சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அவங்க கையில் போராயுதம், இதுதான் அவங்க கையில் போராயுதமாக இருந்தது. என்னெல்லாம் போராயுதமாக இருந்தது? ஈட்டி இருந்தது, வாள் இருந்தது, அம்பு இருந்தது, வில் இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க இஸ்ராயல் மக்கள் என்ன பண்ணாங்க? போர் ஆயுதங்கள், அதுதான் அவங்க போர் புரிந்த ஒரு ஆயுதமாக இருந்தது.
ஆனால் குறிப்பிட்ட இடத்துல 3 இடங்களில் அவர்கள் இதை பயன்படுத்தவே இல்லை. இதை பயன்படுத்தல. அவர்கள் போர் நடந்த 3 இடம் முக்கியமான 3 யுத்தத்தில் அவர்கள் இதை பயன்படுத்தவே இல்லை. எந்த ஈட்டியை எடுக்கல, அம்பை எடுக்கல, வில்ல எடுக்கல, கத்தியை எடுக்கல, எதையுமே பயன்படுத்தல. தேவப்பிள்ளையே, ஆண்டவரே தமது ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு யுத்தம் செய்தார். கடவுளே இறங்கினார். கடவுளே இறங்கி அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவர்களது யுத்தத்திற்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் என்ன தெரியுமா? 1 சமுத்திரம், 2வது பாடல், 3வது பட்டயம். ஆண்டவர் 3 இடத்துல அவர் எடுத்து பயன்படுத்தின ஆயுதம் வில் இல்ல, ஈட்டி அல்ல, அம்பல்ல, வாள் அல்ல, சமுத்திரத்தை பயன்படுத்தினார். என் ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவர் உங்களுக்காக அவர் இறங்குவார். உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் வேதனைக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் மன அங்கலாய்ப்புக்கு பதில் உண்டு. ஆனால் வேதத்தில் கடவுள் எப்படி யுத்தம் பண்ணார் என்பதை மிக அழகாக எழுதியிருக்கிறது. விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 51வது வசனம். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தார். அப்படின்னு சொன்னா இஸ்ராயேல் மக்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்துல குடியிருந்தார்கள். ஆமென். எத்தனை ஆண்டுகள்? 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் குடியிருந்தார்கள். இங்கே பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் பலிக்கு பின்பு அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்தை அடைய அணியணியாக புறப்பட்டார்கள். கானான் தேசத்தை அணிவதற்காக அணியணியாக அவர்கள் புறப்பட்டார்கள். வழியில் அவர்கள் ஒரு செங்கடலை கடக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுமா? வழியில் அவங்க ஒரு செங்கடலை கடக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையும் அவன் ஊழியர்களும் மனம் வேறுபட்டு அவர்கள் பின்னாடி ஓடி வராங்க. பிரைஸ் தி லார்ட். யார் பின்னாடி ஓடி வருது? பார்வோனும் அவன் ஊழியரும் பின்னாடி. எதற்கு ஓடி வராங்க? யுத்தம் செய்யும்படி. அந்த சேனைகளை கொண்டு வராங்க பின்னாடி, யுத்தம் செய்து அவர்களை மீட்டு மறுபடியும் அடிமையாய் கொண்டு போவதற்காக. எத்தனை பேர் வராங்க? 600 ரதங்களுடன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 600 ரதங்களுடன் எகிப்தின் குதிரைகளோடு அவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளை, எகிப்தியர்களை பின்தொடர்ந்ததை கண்ட இஸ்ரவேலர் பயந்துட்டாங்க. பயங்கரமா பயப்படுறாங்க. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். வேற யாரையும் கூப்பிடல, தெய்வத்தை கூப்பிடுறாங்க. பயங்கரமான ஒரு சத்தம். தேவ பிள்ளையே, விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13, 14 வாசிப்போம். மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. மோசே சொல்றாரு, இனிமேல் நீங்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. சொல்லிட்டு 14வது வசனம் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையும், உனக்கு அந்த விசுவாசம் வளரணும். உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். நீ கோழை அல்ல, நீ சாதாரணமான ஆள் இல்லை. உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார்.
உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரியில 3 ஆணிகளுக்கு மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கினவர். மோசே சொல்றார் பாருங்க, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். தேவப்பிள்ளையே, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இங்கு காணும் ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய யுத்தம். ஆனால் கடவுள் பயன்படுத்தின போர் ஆயுதம் என்ன தெரியுங்களா? சமுத்திரம். ஆமென். கடவுள் பயன்படுத்தின போர் ஆயுதம் ஒரு சமுத்திரம். இந்த இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாக விடுதலை அடைந்தார்கள், ஒரு சமுத்திரத்தை பயன்படுத்தி. பார்வோனுடைய ரதம் பின்னாடி 600 படைகளோடு, குதிரை படைகளோடு பின்னாடி ஓடி வரான். 600 குதிரை படைகளுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? மணல் எல்லாம் பறக்கிற அளவுக்கு ஒரு பயங்கர சத்தம். எதிர்க்க செங்கடல். இவங்க பயப்படுறாங்க, பயங்கர கூச்சல். ஆண்டவரே, மோசேயை பார்த்து கேட்பாங்க, என்ன பண்ண போறீங்க? தேவ பிள்ளையே, எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடந்த யுத்தத்தில் யார் மாண்டு போனார்கள் என்றால் எகிப்தியர்கள் மாண்டு போயினர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எகிப்தியர்கள் மாண்டு போயினர். இஸ்ரவேலர் கிட்ட எகிப்தியர்கள் நெருங்கின போது, கிட்ட நெருங்கி 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 வரும் பொழுது கடவுள் என்ன சொல்றாரு? விடுதலை பயணம் 14:16. கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கோலை பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். தேவ பிள்ளையே, நல்ல யோசனை பண்ணி பாரு. 2 நாள் அடித்த மழையில் இன்னும் தண்ணி காயலை. ஆமென். வீட்டு பக்கத்தில் நடந்து போக முடியல. அது 1 மாதம் ஆனாலும் அந்த தண்ணி சில இடத்துல அப்படியே தேங்கி நிற்கும். ஆனால் என் ஆண்டவர் நடந்து போகும் பொழுதே உலர்ந்த தரை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நீ கடந்து போகும் பொழுதே. அதே 14வது அதிகாரத்தில் 19-20 வாசிங்க. இஸ்ராயேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். நல்லா கவனிங்க. இது முன்னாடி போயிருந்த இறை தூதர் இடம் விலகி பின்னாடி போய் நிக்கிறாரு. மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதிரியா இருக்கிறாங்க. யாரெல்லாம் உனக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இருள். ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறாரு. ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறாரு. நீ மனசுல யாரெல்லாம் நினைக்கல, இந்த இடத்துல இவங்களால தானே எனக்கு பிரச்சனை வந்தது, அவங்களால தானே பிரச்சனை வந்தது. பிசாசு நேராக வரமாட்டான், மனிதர்கள் மூலமாக தான் வருவான். அந்த மனிதர்கள் யார் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அங்கே இருள் நிற்கும், உனக்கு வெளிச்சம் உதிக்கும். நல்லா இந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. மேக ஸ்தம்பம் கடவுளுடைய தூதனும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமுமாயிருந்தார். என்ன சொன்னாரு? மேகஸ்தம்பமும் தேவ தூதனும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமுமாயிருந்தார்கள். அப்ப இன்னைக்கு உனக்காக அவர் தூதனை அனுப்புவார். உன் வீட்டுக்கு வருவாங்க. நீ விசுவசித்தால் அது நடக்கும். ஏன் சொன்னா, எகிப்தியருக்கு அது இருள், எகிப்தியருக்கு அது அந்தகாரம். எகிப்தியருடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு இருள் சூழப்பட்டதை காணப்பட்டது. அங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர்கள் எங்க போனாங்க? சேர விடாதபடி. யாரை சேர விடாதபடி? எகிப்தியரையும் இஸ்ரவேலரையும் சேர விடாதபடி கடவுள் ஒரு தடுப்பு சுவராய் நின்றார். தடுப்பு சுவராய் இருந்தார்.
நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா பாருங்க. எகிப்தியருக்கு இருளும் அந்தகாரமுமாய் காணப்பட்ட அந்த இடத்துல இருவரையும் ஒன்று சேர விடாதபடி ஒரு தடுப்பு சுவராய் நின்றது. என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுள் எப்போதும் உங்களுக்கு முன்பாக செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் சொன்னா, மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக இருப்பார். ஆண்டவரே வழி நடத்தி போவார் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளையே, அவர் தூதனாகவும் ஒளியாகவும் இருப்பார். எதிரிகளுக்கு அவர் பயங்கரமானவராய் தோற்றம் அளிப்பார். எதிரிகளுக்கு எப்படி தோற்றம் அளிப்பாரு? பயங்கரமானவராய் தோற்றம் அளிப்பார். காரணம், கடவுளால் எல்லாம் இயலும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை குறித்து விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று. எப்படி நடந்து போனாங்க? வெட்டாந்தரையில். ஆக எகிப்தியர்கள் அவர்கள் பிற்காலத்தில் சமுத்திரத்தின் நடுவே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எகிப்தியரும் அவர்கள் பிற்கால சமுத்திரத்தின் நடுவிலே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் என்று விடுதலை பயணம் 14:27 வாசிங்க. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே, காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். 2 பக்கமும் தண்ணி மூட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே இவங்க பின்னிட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது என்ன நடக்குது? மூடிவிட்டது. மீண்டும் வாசிங்க. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே, காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்து ஓடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 14:16. கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். சமுத்திரத்தின் நடுவாக என்ற வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இஸ்ராயேல் மக்களை நடு கடல்ல நடக்க செய்தாரோ, அதே நடுக்கடல்ல எகிப்தியர்களை ஆண்டவர் அழித்து போட்டார். எகிப்தியர்கள் அந்த இடத்துல மூழ்கி மரித்தார்கள். இஸ்ரவேலருக்காக நடுக்கடலில் பாதுகாப்பு கிடைத்தது. யாருக்கு கிடைத்தது? இஸ்ரவேலருக்கு நடுக்கடல்ல பாதுகாப்பு கிடைத்தது. எகிப்தியருக்கோ நடுக்கடலில் நடுவில் அழிவு ஏற்பட்டது. அழிவு ஏற்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கடலின் நடுவே யுத்தம் செய்து வந்த காரியத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். கடவுள் பயன்படுத்தின போராயுதம் ஒரு சமுத்திரம். யாருக்காக பயன்படுத்தினாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேலருக்காக ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு சமுத்திரம். ஏன் சொன்னா, இஸ்ரவேலரை பகைத்தவர்கள் எகிப்தியர்கள். ஆண்டவர் எடுத்த போராயுதம் சமுத்திரம். ஏன் சொன்னா, கடவுளால் எல்லாம் ஆகும். கடவுளால் எல்லாமே ஆகும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளையே, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை குறித்து விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 25 வாசிக்கலாம். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர்
இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம். ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே போரிடுகிறார். யார் சொல்றது? எகிப்தியர்களே சொல்றாங்க. நம்ம ஓடிடலாம், ஆண்டவரே போரிடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவர்களுக்காக துணை நின்று, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவரே அவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு துணை நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். கடவுள் துணை நிற்கிறார். தேவ பிள்ளையே நல்லா புரிஞ்சுக்க, இந்த வார்த்தையை இஸ்ரவேலரது சத்துருக்களான எகிப்தியர் கர்த்தரை குறித்து கூறின சாட்சியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியரே சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரை குறித்த சாட்சி. அப்ப நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, இங்கே இஸ்ரவேல் அல்ல, இங்கேதான் 14:14 நிறைவேறினது. விடுதலை பயணம் 14:14 சொல்லப்பட்டது இல்லையா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தை இங்கே நிறைவேறினது. இந்த இடத்துல தான் நிறைவேறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, யுத்தம் என்பது ஒரு எதிரிகளிடம் இருந்து மாத்திரம் வருவது கிடையாது. குடும்பத்துக்குள்ள நீ செய்கிற வியாபாரத்தில் ஒரு போட்டி, நீ செய்கிற வியாபாரத்தில் அங்கேயும் பிரச்சனை, நீ வேலை செய்கிற அலுவலகத்தில், அங்க எல்லா இடத்திலையும் உண்டாகிற மாபெரும் போராட்டங்கள். இதெல்லாம் யார் ஒடிச்சு போடுவா? ஆண்டவர் தான். இதெல்லாம் எதிர்த்து வருவங்க யாரு? உங்க ஜென்ம சத்துருக்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க ஜென்ம சத்துருக்கள் தான் உங்களை எதிர்த்து வருது. ஆமா, நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்க விடுறதில்லை இல்லையா? நாம் எங்கேயோ ஒரு இடத்துல அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அப்படின்னு பைபிளை படிச்சுட்டே இருந்தாக்கா கோபத்தை மூட்டி விட்டுறது. உடனே நாம் என்ன பண்ணுறோம்? பைபிளை டப்புன்னு மூடி அடுத்து கோபத்துக்குள்ளாக எகிரி நின்றுடுறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கிச்சனில் பாட்டு பாடிக்கினே சமையல் செய்வீங்க, ஏதாவது ஒரு சேட்டை நடக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்டியை தூக்கி டப்புன்னு கீழே போட்டுருவோம். கோபம் எங்கேருந்து வருது? இது யாருக்கு இடம் கொடுக்குறேன்? நானாக கொடுக்குறது இதெல்லாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நமக்குள்ளேயே சில பிசாசுகள் எகிறோம். அடங்கி வச்சிருக்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே எகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒரு சில நேரத்தில் உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் இல்லையா? எல்லாருமே எங்கேருந்தோ ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வருது. ஆமென். ஆனால் இனி வராது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் பார்த்து சொல்றாரு, உன் வாயை மூடு. பரிசுத்த ஆவியானவர் உங்க முகத்தை பார்த்து சொல்றாரு, உன் வாயை மூடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாயை மூடு. பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டீங்களே? வாயை மூடு. வாயை மூடணும். அடுத்தது என்ன மூடணும்? கண்ணை மூடணும். வாயும் திறக்கக்கூடாது, கண்ணையும் திறக்கக்கூடாது, காதும் திறக்கக்கூடாது. இது 3 பொருளை நீ மூடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். 4வது பொருள் உன் கையை கட்டிக்கணும். எது? முதல்ல எதை மூடணும்? வாயை மூடணும். 2வது கண்ணு. 3வது இந்த குரங்குங்களை பார்த்தா தெரியும். ஒரு 3 குரங்கு இருக்குது இல்லையா? முதல் குரங்கு வாயை மூடிக்குது, 2வது குரங்கு காதை மூடிக்குது, 3வது குரங்கு கண்ணை மூடிக்குது, 4வது குரங்கு கையை மூடிக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்கே கிடையாது, நம்ம தான் மூடிக்கணும், கையை கட்டிக்கணும். சில பேருக்கு கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா? கோபத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அமைதலாக இரு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அமைதலா. நீ அமைதலா இருந்தால் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வார். அப்பதான் கடவுள் இறங்கி போவார். நீ பேசினா கடவுள் பேசுவாரா? நீ பேசினா கடவுள் பேசுவாரா? பேச மாட்டார். நீ பேசினாக்கா நீ செய்யற காரியத்துக்கெல்லாம் கடவுள் துணைக்கு வருவாரா? வரவே மாட்டார். அமைதலாக, அமைதலாக நீ அமைதலா இருந்து பாரு.
கண் இருந்தும் குருடனாக, காது இருந்தும் செவிடனாக நான் வாழ பழகிக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அப்பதான் ஆண்டவர் பேசுவார். நீ என்ன பண்ற? பேசிட்டேனே, ஆண்டவர் பேசுவாரா? நீ அமைதலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அமைதி ஆயிடுவாரு, உன்னை சுத்த விட்டுருவாரு. பிரைஸ்லாம். அவர் அமைதி, ஆண்டவர் பேச மாட்டாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுள் உங்களுக்காக போரிடணும். எப்படி இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேருமே கூக்குரலிட்டார்களோ, அவர் சமூகத்தில் கதறினார்களோ, பின்னாடி பார்வோனுடைய சேனைகள், முன்னாடி ஒரு செங்கடல், இந்த இரண்டுக்கும் நடுவே தன் தூதனை அனுப்பி அவர்களுக்கு இருட்டை, நம்ம இஸ்ராயல் மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து கடற்கரையில் கட்டாந்தரையில் நடக்க வைத்த கடவுள் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதே கடலுக்குள்ளார ஒரு அழிவும் ஏற்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் போரிட ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் அழகாக சொல்றாரு, வாயை மூடு. ஆமென். ரெண்டாவது பாருங்க, 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 17வது வசனம். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். யாரோடு இருப்பார்? உங்களோடு இருப்பார். அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? அங்க போய் அணிவகுத்து நில்லுங்க. யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். இதுதான் கடவுள். அப்போ இந்த யூதா ராஜாவான யோசபாத்துக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை ஜெயிக்க, வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் பயன்படுத்தின ஆயுதம் என்ன? 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியரில் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசாபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசாபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சோன் தாமரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசபாத்து அச்சமுட்டு ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென வந்திருந்தனர். அப்பொழுது யோசாபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகின்றார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகி சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொண்டவர்களாய் நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீதி வழங்க மாட்டீரோ? பாருங்க, எங்க வந்து முறையிடுறாங்க. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீதி வழங்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. இங்கே கடவுள்
இஸ்ரவேலுக்கு வழங்கிய செய்தி என்ன தெரியுங்களா? அதே 20:13-14-15 வாசிங்க. யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள் மனைவியர் புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யகாசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. இவர் ஆசாபின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தானியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்காரியாவின் புதல்வர். யகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, கவனிங்க, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. ஆமென். இந்த போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. ஆண்டவர் அழகா சொல்றாரு, இந்த போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. அந்த வார்த்தை பாருங்க, நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்க. கடவுள் நமக்காக போரிடுகிற தேவன், நமக்காக. இந்த 11வது மாசம் நீ வந்திருக்கிற, நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களுக்காக அவர் போரிடுவார். எப்படி போரிடுவாரா? அதுலயே 17வது 20:17 வாசிங்க. 17. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை. அவர் சொல்ற ஆலோசனையை பாருங்க. அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே எருசலேமே உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் அவர்களை நோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். 18வது வசனம். இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகங்குப்புற தரையில் வீழ்ந்து ஆண்டவரை வணங்கினர். 19. கோகாத்தியரையும் கோராகியரையும் சார்ந்த லேவியர் எழுந்து நின்று இஸ்ராயலின் கடவுளை உரத்த குரலிலும் உயர்ந்த தோணியிலும் வாழ்த்தினர். 20வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கோவா பாலைநிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம், யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. அவர் தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடர்களை நியமித்தார். ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விலா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். தேவ பிள்ளையே, இங்க ஆண்டவர் அம்புகளை பயன்படுத்தவில்லை, வில்லுகளை பயன்படுத்தவில்லை, ஈட்டியை பயன்படுத்தவில்லை. கடவுளுடைய பிள்ளையே, தம்மை பாடி துதிக்கும்படியாக வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். அதனாலதான் ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நீ எந்த அளவுக்கு கடவுளை நீ துதிக்கிறாயோ, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல சொன்னது வாயை மூடணும். ஆமென். 2வது, வாயினால துதிக்கணும். ஆத்திரத்தோட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. உன் ஸ்தோத்திரம் இனிமையா இருக்கணும். ஆமென். தேவ பிள்ளையை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி பாடி நீ துதிச்சா உன் சத்துருக்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள். ஆண்டவர் யுத்தம் பண்ணணும்னு சொன்னா நீ துதிக்கணும். ஏன் சொன்னா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிக்கு பாத்திரர். உன் நாவல எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றியோ ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆமென். நீங்க பாதி பேர் ஆத்திரத்துல தான் இருக்கிறீங்க. ஆமா இல்லையா? ஸ்தோத்திரம் வர்றதே கிடையாது. எப்படி வரும் ஸ்தோத்திரம்?
எப்படி வரும்? இவங்க பண்ற சேட்டையை பார்த்தாவே ஸ்தோத்திரமா வருது, ஆத்திரமா வருது. அப்படி கிடையாது. கடவுள் உனக்காக வழக்காடணும் தேவ பிள்ளையே. கடவுள் உனக்காக பேசணும். கடவுள் பேசணும்னு சொன்னா நீ நல்லா துதிக்கணும். அதுல 24வது வசனத்தை வாசிங்க. அதுலயே 24வது வசனம். யூதா மக்கள் பாலை நில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டு கொண்டனர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாட்டு பாடினா இவ்வளவு பேர் சாவாங்களா? பாட்டு பாடினா இவ்வளவு பேர் சாவாங்களா? ஆண்டவரை துதிச்சா சாவாங்க. ஆமென். ஆண்டவரை துதிச்சா பிசாசுகள் சாகும். உன் வீட்டில் துதி இல்லை, அதுதான் பிரச்சனையே. உன் வீட்டில் என்ன இல்லை? துதி இல்லை. ஆனால் அழகா பாடுவார் ஃபாதர் என்ன சொன்னார்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி இல்லைன்னா என்ன நடக்கும்? அவன் உள்ள வந்து டான்ஸ் ஆடுவான். உங்க வீட்டில் துதி கிடையாது, வீட்டில் ஜெபம் கிடையாது, வீட்டில் எதுவுமே கிடையாது. வீட்டில் எது இருக்குது? வாக்குவாதம் தான் இருக்கு. வீட்டில் என்ன இருக்கு? வாக்குவாதம் இருக்கு. தேவ பிள்ளையை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுல ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கிறிஸ்தவனுக்குரிய சிந்தனை இருக்கணும், கிறிஸ்தவனுக்குரிய செயல் இருக்கணும். இங்க ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக பைபிள்ல இருந்து ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு மேற்கோள் காட்டுறோம்னு சொன்னா, கடவுள் பயன்படுத்துகிற போர் ஆயுதம் இப்படிதான் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 28வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தம்புரு சுரமண்டலம் எக்காலம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தினுள் நுழைந்தனர். ஆமென். அங்க 29 வாசிங்க. ஆண்டவர் இஸ்ராயலின் பகைவர்களுக்கு எதிராக போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசர்களும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டனர். அப்போ 30வது வசனம் சொல்லுது, யோசாபாத்தின் அரசு அமைதி கண்டது, அவர் கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப நீ துதிச்சா உன் வீட்டை சுத்திலும் பிரச்சனை வருமா? நீ ஸ்தோத்திரம் பண்ணா வீட்டுல பிரச்சனை வருமா? வராது. உன் வாயினாலே கடவுளை மகிமைப்படுத்தணும். உன் வாயினாலே ஆண்டவரை துதிக்கணும். உன் வாயினாலே ஆண்டவரை புகழணும். நீ பாடி துதிக்கும் பொழுது ஜெயம் எடுக்கிறவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை சுற்றிலுமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் உன் வீட்டுக்குள்ள வரவே வராது. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, எல்லா நாட்டு அரசர்களும் அச்சம் கொண்டார்கள். உன் வீட்டுல நல்ல துதி இருந்துச்சுன்னா பிசாசு உள்ள வராது. எல்லா நாட்டு அரசர்னு சொன்னா என்ன? பிரச்சனை கொடுக்குறவங்க தானே. அப்ப நீ வீட்டுல நல்ல ஜெபம் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை வருமா? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அப்ப ஜெபம் இல்ல, துதி இல்ல, ஸ்தோத்திரம் இல்ல, உன் வீட்டுல கூரை இல்ல, வெளியில அடிக்கிற குப்பையெல்லாம் உள்ள வந்து விழுதா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? ஏன் இந்த குப்பை வருது? ஏன் இந்த பிரச்சனை வருது? இன்னைக்கு நிறைய பேர் மொபைல்ல நிறைய நேரங்கள் செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறதே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தினுடைய சம்பவத்தை நீங்க நல்லா அனுபவிக்கணும்னு சொன்னா, முதல்ல நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது மொபைலை தான். யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆமென். நேரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா 24 மணி நேரமும் அதுலயே இருந்தா உன் கண்ணு என்ன ஆகும்? உன் சரீரம் என்ன ஆகும்? உன் புத்தி என்ன ஆகும்? பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்பா கையில ஒரு மொபைல் இருக்குது, அம்மா கையில ஒரு மொபைல் இருக்குது, பிள்ளை கையில ஒரு மொபைல் இருக்குது. ஒரு வீட்டில் நுழைஞ்சா இது நடக்குது. ஒரு காலத்தில் ட்ரிங் 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 சத்தம் கேட்டால் போய் அப்படி எடுத்து ஹலோ அப்படின்னு பேசி வச்ச காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு பாக்கெட்லேயே வச்சு சுற்றி கிடக்குறோம். அது அடிக்குதோ இல்லையோ 10 நிமிஷத்துக்கு திறந்து 10 நிமிஷத்துக்கு வருவார். சோறு சாப்பிடும் போதே சாப்பாடு ஒரு கையில் இருக்கும், மொபைல் ஒரு கையில் இருக்கும். கடுப்பாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ எங்கேருந்து வரும் ஸ்தோத்திரம்? நல்ல மொபைலில் பார்த்துட்டு படுத்து தூங்குற உன் தூக்கத்தில் யார் வந்து நிற்பான்? ஆண்டவர் வந்து நிற்பாரு. ஆமாம், நிறைய மொபைல்கள்லாம் வந்து நிற்கும். ஆமாம்,
சிரிக்கிறீங்களே, சிந்திச்சு பாருங்க. மாற்றம் யார்கிட்ட வரணும்? முதல்ல தகப்பங்கிட்ட தான் வரணும். பிள்ளைங்களை சொல்லவே கூடாது. மாற்றம் யார்கிட்ட வரணும்? தகப்பங்கிட்ட வரணும். அடுத்து யார்கிட்ட வரணும்? இதில் வேற பாருங்களேன், பல்ல விளக்கினே செல்ஃபி எடுக்கும் பாரு, லைக் வருமா. ஒருத்தர் இந்த ட்ரெயினில் நியூஸ் காட்டுறான், ட்ரெயின் வருதுன்னே தெரியாமல் செல்ஃபி எடுத்து ட்ரெயினோடு போயிட்டான். என்ன இது? கண்ட்ரோல் யார் பண்ணணும்? ஆனால் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணால் பிள்ளைங்க கேட்காதுங்க. பிள்ளைங்க கேட்கவே கேட்காது. ஏன்னு சொன்னாக்கா, ஒரு காலத்தில் கைவீசுன்னு சொல்லி உங்கள் அம்மா உனக்கு சோறு ஊட்டினாங்க, நிலாவை காட்டி உனக்கு சோறு ஊட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அம்மா அங்கே மொபைலை கையில் கொடுத்துட்டு இவங்க ஜாலியாகிறாங்க. அப்போ எப்படிங்க கடவுள் உங்களுக்காக போரிடுவார்? எப்படி உன் பிரச்சனை மாறும்? எப்படி உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும்? இதை நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க அவங்க என்ன நடக்குது? எல்லா நாட்டு அரசர்களும் அச்சம் கொண்டனர். ஏன் சொன்னா, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து எல்லா சத்துருக்களோடும் கூட அவர் போரிடுகிறார். எல்லா தேசத்தாரோடு கூட அவர் போரிடுகிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுளை பற்றிய பயத்தை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்குமே பயத்தை ஏற்படுத்தினார். என்ன? அவர்களோடு கூட கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு உன் கூட கடவுள் இருந்தாருனாக்கா பிசாசு பயப்படும். உன் கூட கடவுள் இருந்தாருனாக்கா உனக்கு விரோதமா யாராவது சூனியம் பண்ண முடியுமா? உன் கூட கடவுள் இருந்தாருனாக்கா உனக்கு விரோதமா எதையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், நீ ஆண்டவரோடு இருக்கிற. அப்போ நீ நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தூங்கினாலும் ஸ்தோத்திரம். நீ நல்ல